இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த வயசுலையும் 15 வயது மூப்பாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கண்மணி நாயகத்திற்கு உணவு எடுத்து செல்வதற்கு அவர்களிடத்திலே அடிமை ஆட்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் நானே தருவேன் என்று சுமந்து சென்ற அந்த ஒரு காரணத்திற்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மகத்தான மாளிகையை சோனலோகத்திலே ஏற்படுத்தி கொடுத்தான். யோசிச்சு பாருங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இல்லை என்றால் ஷரியத்தினுடைய வாழ்க்கையில் பாதி பகுதி நமக்கு தெரியாமல் போயிருக்கும். எவ்வளவு பெரிய வாக்கியத்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு தந்தான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற பெருமக்கள் எல்லாம் அன்பின் அடையாளமாக திகழ்ந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பின் அடையாளமாக திகழ்ந்தார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் சுட்டும். அருமையான பெருமக்களே, நீண்ட தகவல்கள் குவிந்து கிடக்கிறது சஹாபியத்து பெண்களை பற்றி. அவைகளெல்லாம் சொல்வதற்கு ஆர்வமும் ஆசையும் நிறையவே இருக்கிறது என்றாலும் கூட நேரத்தின் அருமை கருதியும் எனது குரல் நிலையின் கருதியும் நான் சுருக்கி நிறைவுபடுத்துகிறேன். இறுதியாக நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் எல்லோருக்கும் சொல்வோம். என்னன்னா, சில ஹதீதுகளை, இது ஏன் இந்த விவகாரங்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில ஏற்படுகிறது என்றால், ஹதீதுகளை பார்க்கும் பார்வை, அதில் ஏற்படக்கூடிய வித்தியாசம். நாங்கள் ஹதீது தானே சொல்றோம். ஹதீது சொன்னாலும் கூட அதை எப்படி சொல்லணுங்கிற ஒரு முறை இருக்குல்ல, அதனால் பார்க்கக்கூடிய குழப்பங்கள். ஒருத்தர் பேசுறார் ரேடியோல, ஒரு பெண்ணு பேசுறாங்க, பாத்திமா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பாத்திமா நீ என்ன வேணுமானும் கேட்டுக்கோ, ஆகிரத்துல என்னால ஒன்னும் செய்ய முடியாது. யார் சொல்ற? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதன் நோக்கம் என்ன? இப்படி சொல்றதுனால நோக்கம் என்ன? ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் அதில் ஒரு நோக்கம் இருக்கணும். எல்லாருக்கும் உண்டு, நோக்கம் உண்டு, எனக்கும் உண்டு. நான் இன்று சஹாபியத்துகளை பற்றி உம்மு தர்தா, ஸைனப் இம்ராத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சுமையா ரலியல்லாஹு தஆலா என்ற 4 பெண்களினுடைய சின்ன தகவல்களை நான் முன்வைத்திருக்கிறேன். என்ன நோக்கம்? உங்க வீட்டுக்கு நீங்க எடுத்து செல்லணும் அப்படிங்கறதையும் சொன்னேன். உங்க மனைவிமார்களுக்கு, மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அதன் மூலமாக அந்த சஹாபியத்தின் மீது, பெண்களின் மீது பற்றும் பரிவும் பாசமும் அந்த பெண்களுக்கு ஏற்படட்டும். அந்த வாழ்க்கையை பின்பற்றுறதுக்கு ஒரு ஆசை வந்துடும். அதான் நோக்கம். இங்கே ஃபாத்திமா ஸல்லல்லாஹு சொல்றா, நீ எது வேண்டுமா சலீனி என்னிடத்துல கேளு, இந்த துனியால எது வேணா கேளு, நான் தர்றேன். ஆகிரத்துல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னுடைய குடும்பத்தார்களே, நீங்க எது வேண்டுமா கேளுங்க, ஆகிரத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த ஹதீது சொல்றது நோக்கம் என்ன? இந்த ஹதீது இருக்கானா? இருக்கு. இந்த நோக்கம் என்ன? நோக்கம் பார்க்கணும் இல்ல. ரசூலுல்லாஹ்வால ஆகிரத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. ஃபாத்திமா, ஒருத்தர் பேசுறார், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, பூமி ஃபாத்திமாவை கூட விடாது, நெருக்கி விடும். இதெல்லாம் ஹதீதா? இப்படியா பேசுறது? அட, யாரை பேசுகிறோம் என்பது தெரிய வேண்டாமா? இதான் பிரச்சனை வருகிறது. எங்க சங்கடமாக இருக்கிறது. யாரை பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம்? சரி, ஃபாத்திமா நாயகியை பத்தி இப்படி சொல்லிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஃபாத்திமா நாயகி பூமியை சொல்லிச்சான், நீயா இருந்தாலும் நான் விட, நீ ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையா இருந்தாலும் உன்னை விட மாட்டேன், உன்னை அப்படி பிடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு பூமி சொல்லுதுன்னு சொன்னா, அந்த ஹதீதை பேசக்கூடிய நீங்க ஃபாத்திமா நாயகி அவர்களை பற்றி வேற ஹதீதுகளையும் சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் தானே. சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய கோடி 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 பெண்களுக்கு அவங்க தான் லீடர். அப்படிப்பட்ட ஒரு லீடரை இந்த பூமி நெருக்க முடியுமா? தொட முடியுமா? எத்தனையோ சாலிஹீன்களை கூட தொட முடியாத இந்த பூமி, சாப்பிட முடியாத பூமிக்கு அன்னையர் திலகத்தை தொட முடியுமா சகோதரர்களே? அப்ப என்ன செய்யணும்? ஹதீதுகளை இஸ்திம்பாத் செய்யணும். இந்த ஹதீது இப்படி வருது, இந்த ஹதீது இப்படி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஃபாத்திமா நாயகிக்கு சொல்லப்பட்டதல்ல. ஃபாத்திமாவினுடைய பெயர்களால் இந்த பூமியிலே வாழ்ந்து ஃபாத்திமா நாயகியின் மீது பேரன்பு கொள்ளாமல் அவர்களுக்கு மாற்றமாக இருக்கிறார்களே, அவர்களுக்காக சொல்லப்பட்ட அந்த ஃபாத்திமாக்களுக்கு, அந்த ஃபாத்திமாவுக்கா சொல்லப்பட்டது? எந்த ஃபாத்திமாவிற்கு அது சொல்லப்பட்டது? சரி, இன்னொரு கட்டத்தில் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஆகிரத்துல ஒன்றும் தர முடியாது, ஒன்றும் செய்ய இயலாது அப்படிங்கிறான். செய்ய முடியாதா? இது ஈமானா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உங்களுக்கு ஆகிரத்துல சௌஃப, ஆகிரத்துல அர்த்தம், சௌஃப யுஅதீக, அல்லாஹ் பின்னால உங்களுக்கு தருவான். எப்ப தருவான்?
ஆகிரத்துல. எப்படி தருவான்? ஃபதர்லா, நீங்கள் போதும் 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 என்று சொல்லும் அளவிற்கு, நீங்கள் பொருந்திக் கொள்ளும் அளவுக்கு தருவான். இந்த உம்மத்துல கடைசியா கழுசரையா இருக்கிறான் பாருங்க, அவன் கூட நரகத்திலே கிடப்பதற்கு ரசூலுல்லாஹ் பொருந்திக்கிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தம் மகளுக்கு ஒண்ணும் செய்ய முடியாதா? பரிசுத்தமே வாழ்ந்த, பரிசுத்தமாக வாழ்ந்த, யாருடைய சிபாரிசும் இல்லாமல் சொர்க்கம் செல்வதற்கு தகுதி படைத்த, அவங்களே பல ஆயிரம் லட்சம் பேருக்கு ஷஃபாத்து செய்வாங்க. பாத்திமா நாயகி அவங்களே ஷஃபாத்துக்கு உரியவங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அந்த பாத்திமாவிற்கு அல்ல. சகோதரர்களே, ஒழுங்கா நீங்க இருந்திருக்கங்க. நம்ம தூண்டுறாங்க, இந்த சமுதாயம் நல்ல இபாதத்து செய்யணும் அப்படின்னு தூண்டுவதை தானே. அல்லாம ஸல்லல்லாஹு பாத்திமா சொர்க்கம் செல்வாங்கிறது யாரா சந்தேகிக்க முடியுமா? அவங்க எங்க போவாங்க? சொர்க்கமா இல்லையான்னு யாராவது சந்தேகிக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்றாங்களே, சொர்க்கலோகத்துல எங்க இருக்கிறாங்க? எல்லா பெண்களுக்கும் லீடர் அவங்க உம்மா கதீஜா நாயகி, அவங்க தான் லீடர். சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதிகளாக இருக்கக்கூடிய அத்துணை பெண்களுக்கும் என் மகள் ஃபாத்திமா தலைவியாக இருப்பார்கள் என்று சொல்றாங்க. நீ அதெல்லாம் விட்டுட்டு, அந்த ஹதீதெல்லாம் விட்டுட்டு இந்த ஹதீதை மட்டும் தூக்கி பிடிச்சா, இந்த ஹதீதையும் சொல்லி அந்த ஹதீதையும் சொல்லி, இது நமக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அன்னையர் திலகத்தை பற்றிய எந்த குறையும் யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த குடும்பத்தை நேசிக்குமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அப்படி இல்ல பேசணும். அதான ஈமான். ரெண்டு ஹதீதையும் அப்படி முன் வச்சு பேசணுமா? இல்ல நாங்க பேசணும் இல்ல, அந்த ஹதீதையும் இருக்குன்னு அதை பேசுங்கள். அதை விட்டு விட்டு அன்னையர் திலகம் ஃபாத்திமா நீயா இருந்தாலும் நான் விட மாட்டேன். பூமி நடுக்குமா? தொட முடியுமா? என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. பேசும் முறைகளா? ஹதீதுக்கு விளக்கங்களா? அந்த ஹதீதுகளை எப்படி பார்வையிட வேண்டும், பார்க்க வேண்டும் என்று உலமாக்களுக்கு தெரியாதா? அல்லது படித்து கொடுப்பவர்களுக்கு புரியாதா? இதனால் தான் கோபப்படுகிறோம். எங்கள் சொத்தை எடுத்துக் கொண்டீர்களா? அல்லது எங்களுடைய வீடுகளை உடைத்து விட்டீர்களா? காணிகளை எடுத்து இல்லையே, எங்களுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? எதுவும் இல்லை. அன்னையர் திலகம் அவர்களை பற்றி நீங்கள் குறைத்து பேசுகிறீர்கள். அன்னையர் திலகத்தினுடைய அருள் தந்தை அருமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைச்சு பேசுறீங்க. நாங்க கோபப்படுறோம். நியாயமா இல்லையா? இது ஈமானினுடைய வெளிப்பாடு சகோதரர்களே. கோபம் வருவது ஈமானினுடைய வெளிப்பாடு. அல் ஹுப்பு லில்லாஹ் வல் புக்து லில்லாஹ். நேசமும் அன்புக்காக அல்லாஹ்வுக்காக இருக்கணும், கோபமும் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். என் சொத்தை எடுத்துக்கிட்டா நான் எவ்வளவு கோபப்படுவேன், உங்க சொத்தை எடுத்துக்கிட்டா நீங்க எவ்வளவு கோபப்படுவீங்க. கோர்ட்டுக்கு போவீங்க, கேஸ் நிற்பீங்க, போலீஸ்ட போவீங்க, ஆட்களை பிடிப்பீங்க, அடிதடி நடத்துவதற்கு செய்வீங்க, அதெல்லாம் நீங்க செய்வீங்க. ஆனால் அண்ணலை பற்றி பேசினால், அண்ணலினுடைய திருமகளை பற்றி பேசினால் நாங்க சும்மா இருக்கணும். அப்படியா? இதுக்கு பேர் ஈமானா? என்ன ஈமான் இது? அப்படின்னா நான் தரிகாவாதி இல்லை. சும்மா இருந்தா நான் தரீகாவாதியே கிடையாது சகோதரர்களே. தரீகாக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்கள் அப்படித்தான் பேசுவோம். அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள், விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அதை ஏற்க சித்தமாக இருக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. வேற எதையும் எங்களுக்கு அவங்களுக்கு வேற என்ன இருக்கு? கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா? எங்க சொத்தை யாரும் எடுத்துக்கிட்டா? ஒருத்தரும் இல்ல. சொத்தே இல்ல, இருந்தா தானே எடுக்க. சொத்தே இல்ல, இருந்தா தானே எடுக்கிறதுக்கு. அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில் தான் நாம் பேசுகிறோமே தவிர ஹதீத பேசுங்க. பேசும்போது அது தொடர்பான மத்த ஹதீதையும் பாருங்க. நான் கடந்த சில 4 நாட்களுக்கு முன்பாக கொழும்பு சம்மான்கோட்டு பள்ளியிலிருந்து இமாம் ஷாஃபி ஃபிக்ஹ் சட்டங்கள் என்ற தலைப்பில் தந்தாங்க. நேரடி ஒளிபரப்பு 1 மணிலிருந்து 2 மணி வரை ரேடியோ இஸ்லாம்ல பண்ணியிருந்தாங்க. இப்ப நாம சொன்னோம், ஒரு ஹதீதை வச்சு மட்டும் நீங்க பார்க்காதீங்க. புகாரியில ஹதீது வருது, நம்ம ஓதுறோங்க, பிட்டவல ஜாவியல் அங்க ஓதப்படுகிறது. புகாரி ஓதக்கூடிய தலம் தானே. ஒரு ஹதீது வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்யும் போது உறுப்புகளை ஒரு முறைதான் கழுகினார்கள் என்று. அந்த ஹதீதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அமல் செய்ய முடியுமா? இப்னு அப்பாஸ் நாயகம் தான் அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீது 2 முறை உறுப்புகளை கழுவுனாங்கன்னு வருது, அதை எடுத்துக்கிட்டீங்களா? இல்லையே. இன்னொரு அறிவிப்பு வருது, 3வது ஒரு அறிவிப்பு வருது 3 முறை கழுகினாங்க. அப்ப அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அந்த 2 ஹதீதும் பொய்யா, தப்பா? ஹதீதுகளை ஜம்மு செய்யணும். அது இமாம்கள் செஞ்சாங்க, அந்த வேலை அவங்களுக்குள்ளது. அல்லாஹ் அவங்களை தேர்ந்தெடுத்தான், செய்தார்கள், அழகான ஒரு மதுஹப தந்தாங்க, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போறோம். இதே மாதிரிதான் ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமாக ஒரு ஹதீது வந்தா, அந்த ஹதீது எச்சரிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்குமேயானால், அதுவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக, அவர்களுடைய குடும்பம் அஹ்லு பைத் தொடர்பாக இருக்குமேயானால் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா குடும்பத்தை நேசிங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதை கொண்டு போட்டோன்னு வச்சுங்க, ஃபாத்திமாவே எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஃபாத்திமாவுக்கு இப்படி பூமியே சொல்லுது, அப்ப அவங்க பெரிய ஆள் இல்ல அப்படிங்கிற உணர்வு